கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எனக்கருமையானவர்களே, இந்த இடத்தில் தாவீது பெலிஸ்தியனை பார்த்து சொல்லுகிறான் இந்த வார்த்தைகளை. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் அவர் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். யுத்தம் கர்த்தருடையது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் வேலை ஸ்தலத்தில் அல்லது உன்னுடைய குடும்ப வாழ்வில் அநேக காரியங்களில் நீ போராடி கொண்டு இருக்கலாம். உனக்கு விரோதமாக ஒரு மறைவான ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கலாம். என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி போயிருக்கலாம். யாரோ எனக்கு விரோதமாக இப்படி செயல்படுகிறார்களே என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களை, செயல்படுகிற மனிதன் அல்ல, செயல்படுத்துகிற சத்ருவாகிய பிசாசை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இதுதான் அன்று தாவீதினுடைய நம்பிக்கை, விசுவாசம். இந்த நாளிலும் உனக்கு விரோதமாய் ஒரு ஜனக்கூட்டம் எழும்பி இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதன் எழும்பி இருக்கலாம், ஒரு குடும்பம் எழும்பி இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேசமே எழும்பினாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட என் ஆண்டவராகிய இயேசு கூட இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் போராடி சோர்ந்து போனீங்களாம், யாராவது எனக்காக உதவி செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள் என்று சொல்லி பலரிடத்தில் போய் கேட்டும் பிரயோஜனம் இல்லையா? இன்னைக்கு முழுவதுமாக இயேசுவிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே யுத்தம் உம்முடையது, கர்த்தருடையது யுத்தம் என்று சொல்லி முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய மனதை லெகுவாக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வெற்றி உங்களுடையதாகும். தேவ பிள்ளையே, உன்னுடைய சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உன் வேலை ஸ்தலத்தில் உள்ள போராட்டங்கள், உன்னிடத்தில் நண்பர்களைப் போல பழகி கொண்டு உன்னுடைய புறமுதுகளை குத்துகிறவர்கள், யாரெல்லாம் நான் நம்பட்டப்பா, யாரை நம்பாமல் இருக்கட்டும் புலம்புகிறாயோ, இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துரு. இந்த பிரச்சனை உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இனி நான் அதை புரட்ட மாட்டேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இந்த வேளையில் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்கப்பா. உம்முடைய மேன்மையை அவர்கள் காணட்டும். ஆசீர்வதியும். பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், வெற்றியை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.